அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பழிவாங்கிய காதல்ங்கிற ஒரு தமிழ் ஸ்டோரிய தான் பார்க்க போறோம். வாங்க கதைக்குள்ள போகலாம். ஹர மற்றும் கார்த்திக் இருவரும் திருமணமாகி 3 வருடங்கள் ஆகிறது. கார்த்திக் ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்தில் மேலாளர். ரம்யா வீட்ல இருந்தபடியே ஃப்ரீலான்ஸ் டிசைனரா வேலை செய்றா. கார்த்திக்கின் தம்பி வினோத் ஒரு ஃபிட்னஸ் ட்ரெய்னர். அவன் கொஞ்சம் அமைதியான டைப். ஆனா ரம்யாவிட எப்போதும் மரியாதையா இருப்பான். அந்த ஒரு சந்தேகம். ரம்யாவுக்கும் கார்த்திக்குக்கும் இடையில ஆரம்பத்துல இருந்த அந்த ஈர்ப்பு இப்போது கொஞ்சமா குறைந்து கொண்டே வந்தது. கார்த்திக் எப்போது பார்த்தாலும் போனும் கையுமாவே இருப்பான். ஆபீஸ் ஒர்க் என்று சொல்லி லேட்டா வருவது அவனுக்கு வாடிக்கையாய்விட்டது. ஒரு நாளவு கார்த்திக் குளிச்சு கொண்டிருந்த போது அவன் போன்ல ஒரு மெசேஜ் டாப் ஆனது. ரம்யா எதேச்சியா பார்த்தப்போ அதுல இதுல ஃபெய் நேத்து நைட் செம்மையா இருந்தது என்று ஒரு பெண்ணிட இருந்து மெசேஜ் வந்திருந்தது. ரம்யாவின் இதயம் ஒரு நிமிடம் நின்றது போலிருந்தது. ரம்யா உடனே எமோஷன் ஆகாம நிதானமா கார்த்திக்கை பின் தொடர முடிவு செய்தாள். அடுத்த வாரம் ஒரு ஹோட்டல்ல கார்த்திக் தன் ஆபீஸ் கொலீக் ஸ்வேதாவுடன் நெருக்கமா இருப்பதை ரம்யா நேர்ல பார்த்தாள். அதிர்ச்சியை விட அவளுக்கு கோபம்தான் உச்சத்துக்கு போனது. நம்ம வாழ்க்கையை இவன் இவ்வளவு சீப்பா மாத்திட்டானே என்று நினைத்தவ அங்கே சத்தம் போடாம ஒரு பிளான் போட்டார். வினோத்தின் நுழைவு. அன்று மாலை ரம்யா அழுது கொண்டே வீட்ல இருந்தபோது வினோத் அங்கு வந்தான். ரம்யாவின் நிலையை பார்த்து பதறிப்போனான். நீனாச்சு, ஏன் இப்படி அழுதுட்டு இருக்கீங்க? அண்ணன் ஏதாவது சொன்னாரா? ரம்யா மெல்ல வினோத்தின் கைகளை பிடிச்சு கார்த்திக் செய்த துரோகத்தை சொன்னாள். வினோத் கோபத்துல கொதித்தான். அண்ணன் இவ்வளவு கேவலமானவன் நான் நினைக்கல அண்ணி. உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு அவன் எப்படி சந்தோஷமா இருக்கலாம்? ஒரு நெருக்கமான திருப்பம். ரம்யா வினோத்தின் கண்களை பார்த்தாள். கார்த்திக் கொடுக்காத அந்த பாதுகாப்பும் அக்கறையும் வினோத்தின் கண்களில் தெரிந்தது. உன் அண்ணன் என்னை ஒரு மனுஷியா கூட மதிக்கல வினோ. ஆனா நீ எப்போதும் என் மேல அக்கறையா இருப்ப. அவனுக்கு அவனோட மொழியிலேயே பாடம் புகட்டணும்னு நினைக்கிறேன். நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவியா? வினோத் தயங்கினா. ஆனா ரம்யாவின் கண்ணீரும் அவளது அழகும் அவன் என்னவோ செய்தது. கார்த்திக் செய்த தப்புக்கு அவனுக்கு ஒரு சரியான பாடம் புகட்ட வேண்டும் என்றன அவனுக்குள் ஆழமா பதிந்தது. அந்த அறையில ஒரு மெல்லிய நிசப்தம் நிலவியது. இடையிலான நெருக்கம் அதிகரிக்க தொடங்கியது. வினோத் முதல்ல தயங்கினாலும் கார்த்திக்கின் துரோகம் அவனுக்கு ரம்யா மீது ஒருவித அனுதாபத்தையும் ஈர்ப்பையும் ஏற்படுத்தியது. ரம்யா திட்டமிட்ட வினோத்திடம் நெருங்கி பழக ஆரம்பித்தாள். கார்த்தி ஆபீஸ் சென்ற பிறகு வீட்ல ரம்யாவும் வினோத்தும் மட்டும் இருக்கும் நேரங்க அதிகரித்தன. ஒரு நாள் மழை பெய்து கொண்டிருந்த மாலை நேரத்துல ரம்யா வினோத்திற்கு பிடித்த உணவை சமைத்து வைத்திருந்தாள். உன்னை என்னை ஒரு அலங்கார பொருளாதான் பார்த்தான். ஆனா நீ மட்டும்தான் என் மனசை புரிஞ்சுக்கிட்ட என்று சொல்லி அவனது கையை பிடித்திழுத்து சோபாவில் அமர வைத்தாள். அவளது பாவே இருந்த அந்த ஸ்பைசி தூண்ல வினோத்த நிலைக்குள்ளே வைத்தது. அன்று அவர்களுக்குள் இருந்த அன்னி குழந்தை என்ற உறவு மறைந்து ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலான தீவிரம் கூடியது. கார்த்திக் தனக்கு செய்த துரோகத்துக்கு பழிவாங்க ரம்யா வினோத்தை முழுமையாக பயன்படுத்தி கொண்டார். அடுத்த சில வாரங்கள் ரம்யாவுக்கு புது வசந்தமா இருந்தது. கார்த்திக் வெளியே ஸ்வேதாவுடன் சுற்றி கொண்டிருக்க ரம்யா வினோத்துடன் தன் வீட்டிலேயே ரகசியமா தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டாள். வினோத் ஒரு ஃபிட்னஸ் ட்ரெய்னர் என்பதால் அவரது தோற்றமோ அவனது அரவணைப்பு ரம்யாவுக்கு ஒரு புதுவிதமான கிளர்ச்சியை தந்தது. கார்த்திக் வீட்டிற்கு வரும்போது எதையும் கண்டு கொள்ளாதது போல் ரம்யா நடிப்பாள். ஆனா கார்த்தி இல்லாத நேரத்துல வினோத்துடன் பெட்ரூமில் சிரித்து பேசிக்கொண்டும் நெருக்கமா இருந்தும் தன் நாட்களை கழித்தாள். ரம்யா வெறும் பழிவாங்கலோடு நிறுத்த விரும்பவில்லை. கார்த்திக்கை மொத்தமா வீழ்த்த நினைத்தாள். வினோத்தின் உதவியோடு கார்த்திக் ஸ்வேதாவுடன் ஹோட்டல்களுக்கு சென்றது. அவர்கள் நெருக்கமா இருந்த புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை ரகசியமா சேகரித்தார். அதே சமயம் வினோத் ரம்யாவோட முழுமை அடிமையாய் போனா. ரம்யா, நீ இல்லாம என்னால இருக்க முடியாது. அந்த ஆள் உனக்கு தகுதியானவனே இல்லை என்று வினோத் உருகத் தொடங்கினான். கார்த்தி ஒரு நாள் இரவு வீட்டிற்கு சீக்கிரம் வந்துவிட்டான். ரம்யாவும் வினோத்தும் ஹாலில் மிகவும் நெருக்கமாக அமர்ந்து சிரிச்சு பேசிக் கொண்டிருந்ததை பார்த்து அவனுக்கு சந்தேகம் வந்தது. என்ன வினோத், இங்க என்ன பண்றீங்க? 2 பேரும் ஒரு நக்கலான சிரிப்போடு அவனை பார்த்தாள். அவளது கண்கள பயமில்லை, மாறா ஒரு விதமான சவால் இருந்தது. நாங்க என்ன பண்றோன்னு உனக்கு தெரியணுமா கார்த்திக்? ஆனா அதுக்கு முன்னாடி நீ ஸ்வேதா கூட என்ன பண்றன்னு எனக்கு தெரியும் என்று சொல்லி தன் போனில் இருந்த வீடியோக்களை அவனிடம் காட்டினான். கார்த்தி அப்படியே அதிர்ந்து போய் நின்றான். அவரது முகம் வெளுத்து போனது. தன் தம்பியே தனக்கு எதிரா நிற்பான் என்று அவன் கனவிலும் நினைக்கவில்லை. கார்த்திக் அதிர்ச்சியில் உறைந்து நின்றான். ரம்யா காட்டிய வீடியோல அவன் ஸ்வேதாவோட நெருக்கமா இருந்த அனைத்து காட்சிகளும் இருந்தன. ரம்யா, அது நான் சொல்ல போறத கேள். அது ஜஸ்ட் ஒரு டைம் பாஸ் தான். ஆனா நீ என் தம்பி கூடவா என்று ஆத்திரத்தில் கத்தினான். ரம்யா அமைதியா ஒரு நக்கலான சிரிப்பை உதிர்த்தா. டைம் பாஸா 3 வருஷம் உனக்காக உண்மையா இருந்த எனக்கு நீ கொடுத்த பரிசு இதுதான். நீ தப்பு பண்ணும்போது உனக்கு வலிக்கல்ல, இப்ப மட்டும் ஏன் துடிக்கிற? உன்னை விட உன் தம்பி என்ன ரொம்ப நல்லாவே பாத்துக்கிறான்.
மனசளவுலயும் சரி மத்தபடியும் சரி என்று அவ அழுத்தி சொன்னபோது கார்த்திக் அவமானத்தில் குன்றிப் போனான். வினோத் முன்வந்து ரம்யான் தோள் மீது கை போட்டான். அண்ணே, இனிமே ரம்யா உன் கூட இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு நீ தகுதியே இல்லாதவன். உன்னோட இந்த லீலைகள் எல்லாம் தெரிஞ்சு உன் கூட வாரதுக்கு அவங்க ஒன்றும் பாவம் பண்ணல என்று கம்பீரமாகச் சொன்னா. கார்த்திக் வினோத்தை அடிக்க பாய்ந்தான். ஆனா ஒரு ஃபிட்னஸ் ட்ரைனரான வினோத் கார்த்திக்கின் கையை முறுக்கி தள்ளினா. இனிமே இவங்க மேல கை வச்சா நீ அண்ணன்னு கூட பார்க்க மாட்டேன் என எச்சரித்தான். மறுநாளே ரம்யா தனது வக்கீல் மூலம் விவாகரத்து நோட்டீஸ கார்த்திக்கிடம் கொடுத்தாள். அவனி இருந்த வீடியோ ஆதாரங்களை வைத்து கார்த்திக்கால் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்க முடியாம போனது. செட்டில்மெண்ட் என்கிற பெயரில் அவன சேமிப்பில் பெரும் பகுதியை ரம்யா சட்டப்படி பெற்றுக்கொண்டாள். கார்த்திக் தன் தம்பிக்கும் மனைவிக்கும் துரோகம் செய்துவிட்டு வேலையிலும் கவனமில்லாம ஸ்வேதாவாலும் கைவிடப்பட்டு நடுத்தருவு நின்றாள். சில மாதங்களுக்கு பிறகு ரம்யா மற்றும் வினோத் இருவர் எளிமையான முறையில் திருமணம் செய்து கொண்டனர். கார்த்திக்கிடம் கிடைக்காத உண்மையான அன்போ அந்த ஸ்பைசியான நெருக்கமும் வினோத்திடம் ரம்யாவுக்கு கிடைச்சது. ரம்யா இப்போ வினோத்துடன் மிகவும் மகிழ்ச்சியா இருக்கிறாள். கார்த்திக்கை பழிவாங்கிய திருப்தியும் தனக்கு பிடித்தமான ஒரு வாழ்க்கை துணையும் கிடைத்த சந்தோஷத்தில் அவளது முகம் இப்போது முன்பை விட இன்னும் ஜொலித்தது. இன்னொரு கதையோட உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்க காயத்ரி. குட் நைட்.